திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். இந்த அரசியல் குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு, இதையெல்லாம் தாண்டி மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதுவதற்காக 2 நாட்களுக்கு முன்னதாகவே போய் தங்கியிருந்த மாணவர்களுக்கு திடீர்னு தேர்வு ரத்தான விஷயமோ, அல்லது இப்படி ஒரு தேர்வை எழுதி அதில் இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது, நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய மாணவர்களினுடைய நிலை குறித்து பேச வேண்டியிருக்கு. உங்களுடைய பார்வை. பிஜி நீட் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ரத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே அது ரத்து செய்யணுன்ற கோரிக்கை பல்வேறு குளறுபடிகளுக்குள்ளே நடக்குது. தள்ளி வைங்கன்னு பல பல கோரிக்கைகள் இருந்த நேரத்தில் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அது அறிவித்திருந்தால் கூட புறப்படுவதற்கு முன்னாடியே அவர்கள் நின்று இருப்பார்கள். மையம் வேற இடத்துல இருக்குது, இவர்கள் தங்கியிருக்கிற இடம் வேறன்னு சொல்லும் பொழுது போக்குவரத்து, தங்குற இடம் இவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணுமா என்ற மிகப்பெரிய கேள்வி. கடந்த ஆண்டு பிஜி நீட்டில் 0% எடுத்தால் கூட நீங்கள் அட்மிஷன் போடலான்ற நிலைமைக்கு அந்த பிஜி நீட்டோட பிரச்சனை இருந்தது. இது நிச்சயமாக ஒரு பொது சுகாதாரத்துக்கே ஒரு சவாலான ஒரு விஷயமாக நீட், அது இளநிலையாக இருந்தாலும் சரி, முதுநிலையாக இருந்தாலும் சரி, பொது சுகாதாரத்துறைக்கு ஒரு சவாலாக வருகிறது அப்படின்றத நாம் உணர வேண்டியது இருக்குது. மாணவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இழக்கச் செய்கிற ஒரு சூழ்ச்சியாக நீங்கள் பயிற்சி மையத்துக்கு போனால் தான் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். இப்போ 5 ஆண்டு காலம் படிப்பை முடிக்கிறாங்கன்னு சொன்னால் முடிந்த பிறகு அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு உடனடியாக பிஜிக்கான கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கு தான் அவங்க நேரம் சரியாக இருக்குது. +2 பாடம் சிதைஞ்சு போய் +2 முழுசாக படிக்காமல் அவங்க கோச்சிங் சென்டரை போக வேண்டிய சூழல் உருவாகுது. ஆக மொத்தத்தில் கல்வியல் செயல்பாடு என்பதே ஒரு கேள்விக்குள்ளாகி எதிர்காலத்தில் பொது சுகாதாரத்துறை ஒரு பக்கத்தில் பாதிக்கப்படும் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்தில் துறை சார்ந்த விஞ்ஞானிகள் வருவது என்பது ஒரு சவால் மிக்கதாக மாறுமா? இயற்பியல் விஞ்ஞானி, வேதியியல் விஞ்ஞானி போன்ற துறை சார்ந்த விஞ்ஞானிகள் வருவதே கூட ஒரு கேள்விக்குள்ளாகுமா என்ற ஒரு மிக முக்கியமான சவால் மிக்க கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். தேசிய தேர்வு முகமை என்கிற ஒரு பாடி இந்த தேர்வுகளை எல்லாம் நடத்துது. அந்த முகமையில சிக்கல் இருக்கிறது, அது தொடர்பாக விசாரணை நடத்தலாம். அதனுடைய பொது இயக்குனர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படிங்கறத கல்வி அமைச்சரே வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம அரசை குற்றம் சாட்டுவது அல்லது பொது சுகாதாரத்துறையின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிறது அப்படிங்கிற ஒரு அபாயத்தை எழுப்புவது மிகைப்படுத்துதா இல்லையா? இது இன்றைக்கு முறைகேடு நடந்தது வெளியில வந்திருக்கு. இன்றைக்கு முறைகேட்டை யார் செய்தார்கள் என்று சொன்னால் தேசிய தேர்வு முகமை செய்தது. கடந்த ஆண்டு வரை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் தேர்வர்கள், தேர்வு மையம், தேர்வு எழுதுறதுக்கு போன மையமோ பயிற்சி மையமோ கூட்டு செஞ்சிருக்கு. இது தனிநபர் சார்ந்தோ அல்லது ஒரு சிலர் சார்ந்தோ எழுந்த குற்றச்சாட்டு. ஆனா இந்த வாட்டி முறைகேட்டில் ஈடுபட்டது நேரடியாக யாரு? தேசிய தேர்வு முகமை. ஏனென்றால் உங்களுக்கு தேசிய தேர்வு முகமைக்கு மருத்துவ தேர்வுல உங்களுக்கு நேர இழப்பீட்டுக்கு மதிப்பெண் கொடுக்கிற ஏற்பாடே கிடையாது. ரெண்டாவது, அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு கேள்வி கொடுத்து 4 பதில் கொடுத்தா அந்த 4 பதில்ல ஒரு பதில் சரியா இருக்கும், நீ அந்த பதிலை தேர்ந்தெடுத்தா உனக்கு 4 மார்க், இல்ல நீ தப்பா தேர்ந்தெடுத்துட்டா உன்னிடம் இருந்து 1 மார்க்கை நான் கழிச்சிருவேன்றாங்க. அப்போ சாதாரணமா நான் எப்படி போயிருப்பேன்? அப்ப அங்க ஒரு கேள்விக்கு 2 பதில் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த கேள்வி எழுதினவங்களுக்கு 4 மார்க் கொடுத்திருக்கீங்க. இப்படி ஒரு விஷயமே எனக்கு முன்கூட்டி நீங்க சொல்லவே இல்லையே. அப்போ இது ஒரு மிகப்பெரிய முறைகேடு இல்லையா? இந்த முறைகேடுன்றது மட்டுமல்ல, ஒன்றிய கல்வி அமைச்சர் முதல் நாள் குற்றச்சாட்டு எழுகின்ற போது அவர் என்ன சொல்றாரு? இது தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்றார். தேசிய தேர்வு முகமையில தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்றார். அப்படி தேர்வு ஒரு முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு அமைப்பு உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கணும்? 2 நாள் கழித்து நீதிமன்றமே தன்னுடைய கவலையை தெரிவித்த பிறகு, நீட்டினுடைய புனிதத்தன்மையை கெட்டுவிட்டது என்று நீதிமன்றமே சொன்ன பிறகு 2 நாள் கழிச்சு தான் அவர் ஒப்புக்கொள்கிறார் 2 வகையான தவறு நடந்திருக்கு. அப்ப 2 வகையான தவறு எது? ஒன்று தனிநபர்களால் செய்த தவறு, இன்னொன்று நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே செய்த தவறு. இந்த
இந்த irregularities இப்ப பிரச்சனைக்கு வந்திருக்கு. நீங்க சொல்ற அந்த irregularity ஒப்புக்கொள்ளப்பட்டது, அது கல்வி அமைச்சராலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டது, உச்சபட்ச விசாரணையாக சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அப்போ அது மீண்டுமா அது தொடர்பான கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவது, முதல்ல சிபிஐ விசாரிக்கட்டும், என்ன தவறு நடந்திருக்கிறதுங்கிற உண்மை தன்மை வெளியில வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து இன்றைய தேதியில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ, இன்றைக்கு தேதியில் நடந்த முறைகேட்டை வந்து நீங்க கண்டறிவதற்கு தான் அது உதவும். நீட்டே ஒரு முறைகேடாச்சே. 2016 இருந்து அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர வேண்டிய மருத்துவர்களுக்கு சவால் என்பது தானே தொடக்கத்தில் சொல்லிட்டு இருக்கோம். எனவே அந்த கேள்வி இன்று எழுந்த கேள்வி அல்ல, நீட் எழுந்த உடனேயே எழுந்த கேள்வி. நீட் என்ற நடைமுறை என்பது மாணவர்களையும் அச்சுறுத்துகிறது, அது வந்து பொது சுகாதாரத்துறைக்கும் சவால். அந்த அச்சுறுத்தலினுடைய நீட்சி தான் இந்த பிரச்சனைகள்லாம் இல்ல, இது வந்து திட்டமிட்ட ஒரு வணிகத்தின், நீட் வந்து வணிகத்தின் சூதாட்டம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சந்தையின் சூழ்ச்சி, அது வந்து ஒரு பல கோடி ரூபாய் புரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை. எனவே அந்த சந்தையிடம் நீங்கள் முறைகேட்டை தவிர நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. எனவே நீட் என்ற அந்த நடைமுறை தவறு மாநில அரசுகள் அரசு கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கையை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை விடாமல் 24 லட்சம் பேருக்கு நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றதோ, இல்ல நெட்ல 11 லட்சம் பேருக்கு நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றதோ, நீங்க இந்த அளவுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா, இவ்வளவு பேருக்கு இடையில ஒரு போட்டி நடத்துறீங்கன்னா நிச்சயமாக முறைகேடு தான் இருக்கும். ஓகே, முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். சூர்யா, தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநிலத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துவது, மாநில உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைப்பது இந்த சூழல்ல சரியான ஒன்றா? அடிப்படையில் இந்தியா முழுக்க இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் நீட்டுக்கு எதிரான குரல் எழுந்திருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களுடைய குரலிலிருந்து தமிழ்நாட்டினுடைய குரல் வித்தியாசமானது. நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த நடைமுறையே, அந்த தத்துவமே முறைகேடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய குரல். நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய பிற மாநிலங்களுடைய குரல். இந்த அடிப்படையிலிருந்து தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆண்டு இந்த முறைகேடு ஏன் பூதாகரமாகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. மற்ற தேர்வுகளில் ஒரு பேப்பர் லீக் நடக்குது, இல்லை ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா அதை விட 1000 மடங்கு சென்சிட்டிவா அணுக வேண்டிய ஒரு தேர்வு நீட் தேர்வு. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரையில் ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு தீ விபத்து ஏற்பட்டு சிறுநீரக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அதனுடைய விளைவா டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற அனுமதியை கேட்குறாங்க. ஓகே, அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த மாணவி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2024 மே மாதம் 1ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திலிருந்து உத்தரவை பெறுகிறார். ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தேவைப்படக்கூடிய ஒரு மாணவி டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கு நீதிமன்றத்தின் கதவை தட்டணும் அப்படிங்கிற அளவிற்கு நெருக்கடியும் கெடுபிடியும் ஹைலி சென்சிட்டிவான ஒரு தேர்வாக இந்த தேர்வு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அடிப்படையில் நீட் ஒரு தேர்வே கிடையாது, அது ஏழை எளிய மாணவர்கள் மீது, வசதி வாய்ப்பற்ற மாணவர்கள் மீது நடத்தப்படுகிற உளவியல் போர். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, மத்தமா பேப்பர் லீக்ஸை விட மற்ற தேர்வுகளை விட இது சென்சிட்டிவ் ஆயிடுது. சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 5ஆம் தேதி மே மாசம் தேர்வு நடக்குது. அன்னைக்கு மாலையே பீகார்ல, ஹரியானால, குஜராத்ல, மகாராஷ்டிரால, இப்ப மகாராஷ்டிரால வழக்குகள் எதுவும் பதிவாகலாம், ஆனா அன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பேப்பர் லீக் தொடர்பான குற்றச்சாட்டு வருது. அடுத்த நாள் காலை 12 மணி நேரம் கூட முடியல, ஒரு 12 மணி நேரத்திற்குள்ளாக என்டிஏவினுடைய சீனியர் டைரக்டர் ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீட் தேர்வில் முறைகேடு என்று வரக்கூடிய செய்திகள், பேப்பர் லீக் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அடிப்படை ஆதாரமற்றவை. சரி, எந்த விசாரணை அமைப்பினுடைய உத்தரவின் பேரில், அறிக்கையின் பேரில் நீங்க அது ஆதாரமற்றவைன்னு சொன்னீங்க? எந்த ஏஜென்சி உங்களுக்கு வந்து அது ஆதாரமற்றதுன்னு சொன்னுச்சு? அப்ப எந்த விசாரணையும் மேற்கொள்ளல. ஒரு சாதாரண தேர்வுல அவங்க ஒரு விளக்கம் ஒன்னு கொடுத்தாங்கல்ல, எந்தெந்த தேர்வு மையங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டது, குறிப்பிட்ட 6 மையங்கள்ல பின்னாடி இல்ல, குறிப்பிட்ட 6 பின்னாடி நான் அதுக்கே வரல. அந்த மார்க் கொடுத்தது, டிலே ஆனது, இதெல்லாம் பின்னாடி. சரி, நாம சொல்றது முறைகேடு நடந்திருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்குங்கிற செய்தியை அக்னாலஜே பண்ணல. முதல்லவங்க அக்னாலஜே பண்ணாம நேரடியா எடுத்த உடனே அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு யாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் வந்து
முன்னாடி நின்னாங்க. ஒரு விசாரணை இல்லாம, ஒரு முகாந்திரம் இல்லாம ஒரு அக்னாலஜ் பண்ணிட முடியுமா? ஒரு தேசிய தேர்வு முகமையினுடைய பொது இயக்குனர் அவர் அப்படி அக்னாலஜ் பண்ணிட முடியுமா? பேப்பர் லீக் நடந்திருக்குன்னு அக்னாலஜ் பண்ண வேண்டாம், நடந்திருக்கான்னு விசாரிப்போம்னு சொல்ல வேண்டியதானே. விசாரிக்காம பேப்பர் லீக் நடந்திருக்குங்கறத ஒத்துக்க முடியாத உங்களால விசாரிக்காம பேப்பர் லீக் நடக்கலன்னு எப்படி உறுதியா சொன்னீங்க? இன்னைக்கு அது ஃபெயிலியர்னு ஆயிடுச்சுல, பேப்பர் லீக் நடந்திருக்கு உண்மைன்னு ஆயிடுச்சுல. சரி, அது ஒப்புக்கொள்ளப்பட்டுருச்சுல. கல்வி அமைச்சரே சொல்றாரு அன்னைக்கு யாரை இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் ரொம்ப பெரிய வார்த்தை. இல்ல, அந்த வார்த்தையை கல்வி அமைச்சரே சொல்றாருல. இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க எந்த விசாரணையும் இல்லாம எதன் காரணமாக லீக் இல்லன்னு சொன்னீங்க? யாரை காப்பாத்துறதுக்கு? இது ஒண்ணு. அடுத்தது, நீங்க இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு சார். இந்த முறைகேடு ஏதோ ஒரு கீழே நடந்தது, ஒரு சென்டர்ல நடந்தது, யாரோ பேப்பரை கொண்டு வந்தவங்க நடந்தது அப்படிங்கிறது இல்ல. அந்த 6ஆம் தேதி அவருடைய அறிக்கையில தெளிவா 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்ஸ் த கேட் இஸ் க்ளோஸ்ட், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் அந்த இடத்தை அப்ரோச் பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்றாரு. அதாவது பேப்பர் லீக் நடக்கலன்னு சொன்னதுக்கு நியாயம், அவர் சொன்ன நியாயம். அடுத்தது, எவ்ரி கொஸ்டின் பேப்பர் இஸ் அக்கவுண்டட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு கேள்வித்தாளையும் நாங்க கணக்கு பண்றோம், எங்க கிட்ட அதுக்கான கணக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப எவ்ரி கொஸ்டின் பேப்பர் இஸ் அக்கவுண்டட்னா ஒரு ஹைலி பவர் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன், பவர் உள்ள ஒரு அத்தாரிட்டி தான் இந்த பேப்பர் லீக்குக்கு காரணமா இருக்கும். அந்த ஹைலி பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி பேப்பர் லீக் காரணமா இருந்ததனால தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்த எடுப்புல எந்த விசாரணையும் இல்லாம பேப்பர் லீக் இல்ல. லாஜிக்கலா நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டும் சரி. நீங்க சொல்ற மாதிரி அதே நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக இருந்திருந்தால் அல்லது தேசிய தேர்வு முகமை உறுதியாக இருந்திருந்தால் அந்த கேள்வி உயிர்ப்போட இருக்கலாம். இப்போ அது இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்னு சொல்லியாச்சு, தேசிய தேர்வு முகமையினுடைய அதிகாரிகளை மாத்தியாச்சு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு, பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநில காவல்துறையினர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி பீகார் மையத்தில் தேர்வு எழுதின 17 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நடவடிக்கை இல்லையா? சொல்றேன், ஒரே நிமிஷம். என்னன்னா, தேர்வு ரிசல்ட் வருது, அதன் பிறகு இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த பிரச்சனை ஒண்ணு பெரிதாகுது. அந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழும் பொழுது எந்த பதிலையும் என்டிஏ சொல்லல. கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்கல்ல சார், ஒரு கருணை மதிப்பெண் ஒன்னு கொடுக்குறீங்க, அந்த கருணை மதிப்பெண் நாங்கள் கொடுத்திருக்கோங்கிறத ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்க சொல்லணும்ல. இப்ப நம்ம இதுலயே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியிடுவாங்க. இந்த கேள்விகள்ல பிரச்சனை இருந்துச்சு, இந்த சென்டர்ல பிரச்சனை இருந்துச்சு, அதனால இன்னாருக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கறத ரிசல்ட்டுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஏன் அப்படி டிக்ளேர் பண்ணல? ரிசல்ட்டோடயாவது டிக்ளேர் பண்ணணும்ல, அதையும் செய்யல. மாணவர்கள் பெரிய அளவுல இத பிரச்சனையாக மாற்றின பிறகு ஒரு விளக்கத்தோட வராங்க, நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம், நேரமின்மையின் காரணமாக கிரேஸ் மார்க் கொடுத்தோம். நேரமின்மைங்கிறது அந்த சென்டரோட பிரச்சனைங்க. அந்த சென்டர் தான் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி உள்ள வர முடியாதுல்ல, அந்த சென்டருக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கலாம்ல. இதே பிரச்சனையே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது 2018ல. இவர்கள் நம்முடைய டி.கே. ரங்கராஜன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வழக்கே தொடர்ந்தார் மதுரை உயர்நீதிமன்றத்தில். கிரேஸ் மார்க் நீங்க பண்ண கொஸ்டின் பேப்பர் குளறுபடி, மொழிபெயர்ப்புல இருந்த குளறுபடிக்கு கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவை மதிக்காம அப்படியெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த உத்தரவுக்கு தடை வாங்குனீங்க. இன்னைக்கு எந்த ஆர்டர் அடிப்படையில் நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? இப்ப தேசிய தேர்வு முகமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், நீங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய பிரதானமான கோரிக்கையான நீட் விலக்கு என்கிற கோரிக்கையை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி ஏன் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னுட்டு. 13ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் என்ன சார் சொன்னாரு? பேஸ்லெஸ் அலிகேஷன், அரசியல் ஆக்காதீங்கன்னாரு. அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில எடுக்கலன்னா நீங்க 17ஆம் தேதி கொஞ்சம் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்க. 22ஆம் தேதி ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்க மாட்டீங்க, நீங்க சிபிஐக்கு போயிருக்க மாட்டீங்க.